ஒரு சேலஞ்சு நமக்கு வைக்கிறான், டெஸ்ட் வைக்கிறான். நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள், மேலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்களா மூட பழக்கம் போட்டு இது சாப்பிடக்கூடாது, வேலை வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் உப்பு தின்னக்கூடாது, இதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாது, இதுக்கு இது பண்ணக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, என்னென்னமோ போட்டு நீங்க 1008 இது போட்டு வச்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன், அதை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களா இருந்தால். அப்ப இங்க அல்லாஹ் என்ன டிமாண்ட் பண்றான், அல்லாஹ்வுக்கு பணிந்து இல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து. அல்லாஹ் புனிதமாக்குனதும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், ஜம்சமையும் நாங்க மதிப்போம், புரியுதா? நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த விளக்கையும் மதிப்போம், அங்க கொடுக்குற தண்ணியும் மதிப்போம். அங்க தர்காவுக்கு வந்து கழுவி கொடுப்பாங்க தண்ணி, அந்த தண்ணியும் ஜம்சமும் ஈக்குவலா நாங்க மதிப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அல்லாஹ் வந்து நீ இந்த வாட்டத்துக்கே வராது, நீ ஆள் கிடையாதுன்றோம். அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாக இருந்தா நான் சொல்றேன், நான் ஹலாலுன்னு சொன்னதெல்லாம் நீ சாப்பிடு. இப்ப இது வந்து நமக்கு டெஸ்ட். இப்ப உதாரணத்துக்கு கந்தூரி இருக்குல்ல, இந்த பூரியாம் ஃபாத்தியான் இருக்கு, அந்த கந்தூரி ஃபாத்தியாம்பாங்க, பூரியாம் ஃபாத்தியாம்பாங்க. இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு இமாம் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து அலியுடைய பேரன் அந்த மாதிரி வருவார். அவர் உண்மையான ஆளு, நல்ல ஆளு. அவரை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதிட்டாங்க. அந்த ஸ்டோரி செஞ்சு அந்த ஃபாத்தியா அன்னைக்கு செய்யற அன்னைக்கு அது செய்யறதுன்ட்டு இல்ல, அது அன்னைக்கு செய்ய போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நினைக்கிறேன். நாளைக்கு அந்த வீட்டுல ஃபாத்தியா அப்படின்னா இன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா நான்வெஜ் வராது. நான்வெஜ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க, வெளியிருந்து வராது, சாப்பிட்டாலும் உள்ள நுழையாது. அந்த இடத்துல மேல ஒரு அஸ்மான் கிரின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டிடுவாங்க, மேல ஒரு துணி கட்டிடுவாங்க, கிரீன் ஸ்கிரீன் கட்டிடுவாங்க, கட்டிட்டு பூவெல்லாம் கட்ட விட்டுருவாங்க. அந்த ஒரு ரூம் ஒன்று சுத்தம் பண்ணி அதை நீட்டா இது பண்ணி சந்தல் இதெல்லாம் அடிச்சு விட்டு அதை ஃபுல் பேக் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ஃபாத்தியா முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளும் கறி சமைக்க மாட்டாங்க, வெஜிடபிள் பிரியாணி தான் சமைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் கறி நீ சாப்பிடணும், புரியுதா? அப்போ அந்த ஃபாத்தியா சாப்பிட்ற எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த ஃபாத்தியாவோட அந்த தண்ணி இருக்குல்ல, சாப்பிட்ட தட்டு அது கூட கழுவி குடிச்சிருவாங்க. ஏன்னா தண்ணி கூட வெளியே கொட்டக்கூடாது. இந்த புளிய சாப்பாடு சாப்பிட்டு நாங்களும் போவோம் விருந்துக்கு, வேலூர்லாம் கூட்டு போவாங்க. வேலூர்ல என்ன பண்ணுவாங்க, ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே வெளியே ஆள் நின்று இருப்பான், அந்த வீட்டுல ஃபாத்தியா வச்சுக்கிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். வந்துட்டு நம்ம வாங்க ஜி, எங்க வீட்டுல ஃபாத்தியா இருக்கு, வாங்க எல்லாம் விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போவோம். அப்ப நாம எல்லாம் அப்பா எல்லாரும் போவோம். போனோம்னா அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு கை கழுவிட்டு வருங்களா, குடுறாம்பாங்க. ஏடா இது அப்படின்னு பார்த்தா புரியுது, தண்ணி வந்து புனித தண்ணி, இது வந்து கீழே கொட்டக்கூடாது அப்படிமா. இதெல்லாம் வந்து பழக்கம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மையிலேயே நீ என்ன நான் புனிதமாக்குற விஷயத்தை மட்டும் புனிதமாக்குறதா இருந்தா நீ கறி சாப்பிடுங்க. இப்ப வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு அந்த ஃபாத்தியாவோட 3 நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். இப்ப என்ன ஆகும், அந்த பழைய சைத்தான் நம்ம உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். நம்ம என்ன எல்லாம் பார்ப்போம், குரான் பார்ப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் இன்னைக்கு கறி செய்ய வேண்டாம், மனசு ஒத்துக்காது, புரியுது? அப்ப நேற்று வரைக்கும் அம்மா என்ன பண்ற, மாட்டுக்கறி சாப்பிடுறது இல்ல, மாட்டுக்கறி சாப்பிட சொல்லு, தெரியாம கொடுத்தா மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. ஆனா இதுதான் மாட்டுக்கறின்னு சொல்லி, ஆனா எல்லாம் ஹலாலாக்கணும் தானே, சாப்பிட மாட்டாங்க. நமக்கு பிடிக்காத அலர்ஜி ஆகிற விஷயங்கள் தனி, அது விஷயம், அது விட்டு சில உடம்புகளுக்கு சில உணவுகள் பார்த்த உடனே அலர்ஜி ஏற்படுத்தும், சாப்பிட்டா அது என்ன மூஞ்சி எல்லாம் கண்ணு மூஞ்சி எல்லாம் வேந்துரும், இதாயிரும், அது தனி கேட்டகரி. இந்த மாதிரி சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த தர்காவுக்கு இந்த அவுளியாவுக்கு இது சாப்பிடக்கூடாது, அந்த அவுளியாவுக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குல்ல. இப்ப நம்ம அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றோம்னா, அந்த அன்னைக்கு நம்ம வேணும்னே சாப்பிடணும். அந்த அன்னைக்கு காய்ச்சல் நமக்கு 100 டிகிரி இருந்தாலும் அந்த அன்னைக்கு நான் மாறிட்டேன்னு அல்லாஹ் காட்டணும். இல்ல அல்லாஹ் நான் மாறி இருக்கேன் பாரு அப்படின்னு. இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்து பழக்கம், சபரிமலைக்கு மாலை போட்ட கறி சாப்பிடுறது இல்லையா, அவன் சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் செய்ய மாட்டாங்க, வீட்லயும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாலை போட்டு அது கழட்டுற வரைக்கும் கறியே சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் எங்கேயுமே சுத்தபத்தமா இருப்பாங்க. இந்த டம்ளர் கூட யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ல டீ சாப்பிடுவாங்க, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் அங்க இருந்து வந்தது, புரியுது? அப்ப அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், நான் புனிதமாக்கின விஷயங்களை தவிர வேற எதுவும் புனிதம் கிடையாதுட்டானா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாப்பிட்றதுலயும் ஃபாலோ பண்ணோம். அடுத்தது எதெல்லாம் நம்ம புனிதம்னு வச்சிருக்கோம், கயிறு கட் பண்ணு, இல்லைங்க அதை நாளைக்கு போய் கட் பண்ணிக்கிறேன், இப்போ நீ ஏமாத்துற, உள்ளுக்குள்ள ஒன்னால முடியல. இப்ப இதெல்லாம் என்ன, இது இப்லீஸுக்கு முடியல, இன்னி வரைக்கும் சஜ்தா பண்ண முடியல ஆதம் நபிக்கு. எது வேணாலும் அவனால செய்ய முடியுது, இது மட்டும் அவனுக்கு கசக்குது இல்ல, அதே கேரக்டர் நமக்கு இருக்குன்னு. இப்ப இன்னைக்கே நாம வந்து இப்ப இதெல்லாம் நம்மளால முடியலன்னா சூப்பரான ஒரு இது சொல்றான், கயாமத்துல போய் மறுமையில போய் மஹஷர்ல போய் கபூர்ல போய் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு சஸ்பென்ஸ் எல்லாம் தேவையில்லை. நான் இன்னைக்கே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், கண்டிப்பா நம்ம போற இடம் நரகம் தான். ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் சொல்றான்ல, எனக்கு மட்டுமே கட்டுப்பட்டுறவங்க உண்மையா இருந்தா எனக்கு வந்து அல்ல என்ன சொல்றான், நான் ஹலாலுன்னு சொன்னதை ஹலாலாக்குங்கடா, மற்றதெல்லாம் தூக்கி போடுங்க. அப்ப இது எல்லாமே அல்ல என்ன சொல்றான், தூக்கி போடுங்க. அப்ப வீட்டுல படம் இருந்தா தூக்கி போடணும், கையில கயிறு இருந்தா தூக்கி போடணும், புரியுதா? இந்த விளக்கு, இந்த அதுக்குன்னு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பிசினஸ், அது எதுவுமே ஃப்ரீ கிடையாது, புரியுதா? அல்லாஹ்வுடைய தீன்ல எல்லாமே ஃப்ரீ, இங்க எல்லாமே பிசினஸ். அதனாலதான் அல்லாஹ் இக்பால் என்ன சொல்லுவாரு, அது கபர் வழிபாடு இல்லம்பர், கபருடைய வியாபாரம் வரும், கபருக்கு திஜாரத் கர்த்தேன் அப்படிம்பார். பிசினஸ் அங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் காசு, பாத்தியா ஓதுனா காசு, தாயத் ஓதுனா காசு, ஒரு யாசின் ஓதுனா காசு,
புரியுதா? கை உடம்பு சரியில்லை, மந்திரி சோதனை காசு, இப்ப இதெல்லாமே. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இது கட் பண்ணி பாருங்க, இது கட் பண்ண முடியல உங்களால, அது நடுங்கும். அந்த கயிறு 10 வருஷமா கட்டியிருக்கு, இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம், 20 வருஷம் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் தெரியறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கயிறு கட்டுறோம்னு நினைச்சு பாரு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது அப்படி இருக்கும். அப்ப அதுல இருந்து நமக்கு ஈமான் இருக்கா இல்லையாங்கிறத இங்கே ப்ரூஃப் ஆயிடும். அதனால தான் இவங்க சொல்றாங்களே, உமர்ல கூட என்ன சொல்றாங்க, என் தம்பியை கொடுத்து என்கிட்ட கொடுங்க, நான் அறுத்து காட்டுறேன், அல்லாஹ்க்கு ஈமான் இருக்குன்னு. அதனால இப்ராஹிம் என்ன பண்ண, அல்ல என் பையனை அறுப்பு பார்ப்போம், நான் சொல்றேன் அறுப்பு பார்ப்போங்கிறான். இப்போ பையனை அறுக்க வந்தாங்க, நம்ம உட்காந்து என்ன டயலாக் அடிக்கிறது, இப்ராஹிம் நபி தியாகம், நான் தியாகம், அவர் பையனை அறுத்தார், நீ ஒரு கயிறு அறுக்க முடியல. இப்ப நான் என்ன, அல்லாஹ் இதுதான் கிளியர் கட்டா முடிஞ்சிருச்சுல. அல்லாஹ் எங்கேயாவது இந்த கயிறை பத்தி பேசியிருக்கானா, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கேயாவது இந்த கயிறுகளை கட்டிட்டு சுத்துங்கன்னு இல்லைங்களா? அப்ப கட் பண்ண வேலை முடிஞ்சது. அப்ப கட் பண்றவங்களுக்கு என்ன இது வருது அப்படிங்கும்போது மாட்டிக்குவோம். அப்ப இது மாதிரி நம்ம மூடப்பழக்கம் நிறைய இருக்கும். சாயந்தர நேரத்தில் அதை விளக்கு போடக்கூடாது, அது ஏதோ ஒன்று வச்சிருப்பான், விளக்கு வச்சதுக்கு அப்புறம் காசு தர மாட்டான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் உப்பு தர மாட்டேன், என்ன இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இந்த மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டோம், புரியுதா? அந்த மாதிரி இருக்கு. சில மாசங்கள் இருக்கு, சஃபர் மாசம் என்னவோ, அது சஃபர் மாசத்துல நாங்க கல்யாணம் வைக்க மாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், உடச்சி காட்டணும். செத்த பிராணி, ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவை உங்களுக்கு தடுக்கப்பட்டவையாகும். இப்ப அல்லாஹ் ஹராமாக்கின அபிஷியல் ஹராம், சாப்பிட்றதுல எது ஹராம்? 4 விஷயம் ஹராம். செத்த பிராணி, ஒரு பிராணி நம்ம அறுக்கிறதுக்கு முன்னாடி அதுவா செத்துருச்சுன்னா, கோழி, ஆடு, மாடு, மானு, முயல், இந்த மாதிரியான எந்த ஒரு பிராணி இது எல்லாமே தானா செத்துருச்சுன்னா இது ஹராம். மீன் வந்து ஹலால். அப்ப செத்த பிராணியில மீன் ஏன் வர்றது இல்லை அப்படின்னா, இது ரெண்டு இதுல வித்தியாசம் பார்க்கணும். இதுல வந்து ரத்தம் வந்து நரம்புகள்ல ஓடும். எதுல? கோழி, ஆடு, மாடு, இந்த நிலத்துல ஓடுற எல்லா பிராணிக்கும் ரத்தம் வந்து நரம்புல ஓடும். கழுத்து அறுத்தேன்னா ரத்தம் ஃபுல்லா வெளியே வரும். மீன்ல நரம்பு இருக்காது, மீனுக்கு வந்து நரம்புகள் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால வந்து அதை அறுத்து இது பண்ண முடியாது. அப்ப அதனால வந்து மீன் வந்து ஸ்தானா செத்தாலும் ஹலால், அது வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அது குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லிடுறான், கடல்ல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தூய்மையானதுன்ட்டான். அப்ப தூய்மையானது தானே நல்லா சாப்பிட சொன்னா, கடல்ல இருக்கிற எல்லாமே தூய்மையானட்டான். நண்டு, இறாலு, மீன், லொட்டு, லொசுக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அதை நீங்க பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும்னு தேவையில்லை, அது ஹலால். அப்போ ரெண்டாவது என்ன, ரத்தம், பிளட், அப்படி ஓட்டுறமுள்ள பிளட், ஆட்டுக்கறி பிளட், அந்த பிளட் வந்து சாப்பிடக்கூடாது, இது வந்து ஹராம். இன்னி முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, அந்த ஹராமும் விற்கிறாங்க. முஸ்லீம் தானே எல்லா கறிகளையும் வச்சிருக்கான். முஸ்லீம் எல்லாருமே பாரு அந்த கறியை வந்து அந்த ரத்தத்தை பிடிச்சி வச்சிருப்பான். கேட்டா நம்ம முஸ்லீமுக்கு நாங்க விற்கிறது இல்ல, முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் கேட்டாலும் விற்பான், முஸ்லீம் இல்லாதவங்களும் விற்பான். அந்த 100 ரூபாய் என்னது, ஹராமான காசு. அந்த 100 ரூபாய், அதை பாரு, அல்லாஹ்வுக்காக ஒரு 100 ரூபாய் இழக்க முடியல. என்ன ஈமான் இது? யாரை ஏமாத்துற ஈமான் இதெல்லாம்? புரியுதா? இதே வந்து அறுத்து கொடுக்குறது யார் தெரியுமா? ஹஜ்ரத். நிறைய கறிகளைகள் அறுக்கிறது யாரு? ஹஜ்ரத். அப்ப அறுக்கும் போது சொல்லணும்ல, இது ரத்தத்தை அறுக்கும்போது அவர் ரத்தத்தை பிடிச்சி கொடுத்துட்டு போறது யாரு? அறுக்கிற ஆள் தான் ரத்தத்தை பிடிக்கணும். இப்ப நான் அறுத்தேன், நான் கீழே வச்சு, அப்ப என்ன சொல்லணும், ஒண்ணு அவன் பிடிச்சாலே நீ சொல்லணும் ஹராமுன்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க அறுக்கிறதுக்கு, 50 ரூபா வாங்கிட்டு அறுத்து கொடுத்துட்டு அந்த ரத்தத்தையும் பிடிச்சி கொடுத்துட்டு கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்ப இவர் நாளைக்கு ஹராமுன்ட்டாருன்னு வச்சுக்க, வேற மஸ்ஜித்ல இருந்து ஹஜ்ரத் கூப்பிட்டு அறுத்துக்குவாங்க, அந்த 50 ரூபா போச்சு. 50 ரூபாய்க்கு இவரும் ஈமான காவு பண்ணி காவு கொடுத்துருவாரு, அவரும் காவு கொடுத்துருவாரு. இது ஒரு கூத்தும் நடக்குது சமுதாயத்துல. அப்ப பன்றி இறைச்சி, அல்லாஹ் என்ன சொல்றான், பன்றி இறைச்சி ஹராம்ன்றான். அல்லாஹ்வை தவிர மற்றவரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவை. இதே ஆடு மாடு இருக்கு, முறையா அறுக்கிறான், ஆனா அல்லாதவர்களுடைய பெயரை சொல்லிட்டான், இல்ல அல்லாஹ்வுடைய பெயரு சொல்லப்படல, அல்லாஹ்வுடைய பெயரு சொல்லப்படல, இது வந்து ஹராம். புரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு அறுத்துருவோம். இங்க ஒரு தர்கா இருக்கும், இங்க திருச்சிக்கு பக்கத்துல துறையூர்னு சொல்லி, துறையூர் இருக்குல்ல, துறையூர் பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு, என்னவோ ஊர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த தர்கால பாத்தீங்கன்னா முஸ்தபா, சையத் முஸ்தபா தர்கான்னு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுடைய ஸ்டைல் என்ன, கோழி தான். இந்த தர்காவுக்கு தபுருக்கு என்ன, கோழி தான், நாட்டுக்கோழி தான். புரியுதா? அந்த நாட்டுக்கோழி கொண்டு போய் அந்த தர்காவில் பலி கொடுத்து அறுப்பான். அங்க போகும்போது தர்காவுடைய பேர் சொல்லி எல்லாம் இருப்பான். அப்ப அந்த இடத்துல வச்சு அறுப்பான். அந்த இடத்துல வச்சு அறுத்து அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தாலும் அது ஹராம் தான். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கணும், இங்க நம்ம வீட்டுல அறுக்கணும். அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டனாலே முடிஞ்சு போச்சு. ரசூல் அதுவும் சொல்லிட்டாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆட்டை அறுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரசூலா கேட்கறாங்க, அங்க வேற ஏதாவது சிலை இருந்துச்சா, அது ஏதாவது புனிதமான இடம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சாருன்னா ஆமா அப்படின்னு. அப்ப அங்க அறுக்கக்கூடாதுன்ற. நீ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லியே நீ கொண்டு போய் ஒரு கோயில் வச்சு அறுத்தீங்கன்னா அந்த ஆடு என்னது, ஹராம். இந்த ஸ்பாட்டுக்கு போறதே, ஏன்னா ஸ்பாட்டுக்கு போறது வந்து அது ஒரு சடங்கு. குர்பானி இருக்குல்ல, ஹஜ்ஜுடைய குர்பானி இருக்கு, எங்க வச்சு அறுக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு. மீனால வச்சுதான் குர்பானியுடைய ஆடு வந்து அறுக்கணும். வேற இடத்துல வச்சு அறுத்தேன்னா குர்பானி கூடாது. புரியுதா? அப்ப ஸ்பாட்டுக்கு வர்றதும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து அறுக்கிறதுன்ட்டு. இப்ப நம்ம குர்பானி கொடுக்கும்போது நம்ம டோக்கன்ல பணம் கட்டிடுவோம், ஆனா அது எங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அங்கதான் அறுக்கிற ஸ்பாட் இருக்கு. மீனாலதான் மிகப்பெரிய லட்சக்கணக்கான ஆடுகள், கோடிக்கணக்கான ஆடுகள் அங்க இருக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இந்த இடத்துல இருக்கு. அங்க மிஷின் கட்டிங் இருக்கு, எல்லாம் போட்டு ஜுபா மட்டும் ஆட்கள் மனுஷங்க பண்ணிடுவாங்க, மீதி எல்லாம் உரிச்சு இது பண்றதெல்லாம் மிஷின் பண்ணும். அப்ப டோட்டலா வந்து
இந்த 4 விஷயம் நமக்கு ஹராம். நல்லா புரிஞ்சுக்கணும். தானா செத்தது, ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாவை தவிர மற்றவரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவை உங்களுக்கு தடுக்கப்பட்டவை. அதுல இன்னொரு இது இருக்கு, கோரை பல்லு இருக்கிறதும் ஹராம். பல்லு, இந்த பல்லு இருக்குல்ல, கிராஸ் பல்லு, பூனை, நாய், சிங்கம், புலி, கரடி, இதெல்லாமே என்னது ஹராம். எனினும் எவரேனும் ஒருவர் இப்பொருட்களில் ஏதாவது ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானால் இறை சட்டத்தை தகர்க்கும் நோக்கம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் அதனை புசிப்பதில் அவர் மீது குற்றமில்லை. இப்ப இது ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது சாப்பிட வேண்டிய தேவை நமக்கு வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிட்டார், உன்னை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டாங்க, அல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட, இல்ல ஒரு தீவுல மாட்டிக்கிட்ட, ஏதோ ஒரு கப்பல்ல போன மாட்டிக்கிட்ட, புரியுதா? பார்த்தா எல்லாம் ஹராம்ல அறுத்த கறி தான் கிடக்குது, எல்லாம் பன்னி கறி ஃப்ரீசர்ல இருக்கு. என்ன பண்ணுவேன்? சாப்பிடாம செத்து போயிருவியா? அல்லாஹ் வந்து என்ன சொல்ற, பரவாயில்ல சாப்பிடு, இந்த பன்னி கறி தான் இருக்கா சாப்பிடு, ஹராமானது தான் இருக்கா, நாய் தான் கிடைச்சதா சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், வரம்பு மீறாமல் அதை புசிப்பதில் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். அப்ப வரம்பு மீறாம இருக்கணும் என்ன அர்த்தம்? விரும்பி சாப்பிடக்கூடாது. அத விரும்பி சாப்பிடக்கூடாது. 2 கண்டிஷன் சாப்பிடுறதுனா, ஒண்ணு விரும்பி சாப்பிடக்கூடாது, 2வது கம்மியா சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிட்டா உயிர் காப்பாத்திக்க முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். நல்லா வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஹராமான கறி வந்து அந்த நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா நம்மளுக்கு நீ என்ன பண்றாங்க, ஃபுட் ரிவ்யூவர்லாம் என்ன பண்றான், முதலே சாப்பிட்றான், சாப்பிட்டு உங்களுக்காக நான் சாப்பிட்றேன், பாம்பு சாப்பிட்றான். எல்லாம் என்ன ஏதாவது பாரு, ஈமான் இல்லாத ஆட்கள் இந்த மாதிரி பேர் முஸ்லீமா சுத்திட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனே ஈது ப்ரோக்ராம்லாம் போடுவான், எங்க வீட்டு ஈது பாருங்கம்மா. இதை பார்த்து சமுதாயமா அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன நினைப்பாங்க, முஸ்லீம்னா இப்படிதான் இருப்பான் இருக்குது. அது அவன் ரோல் மாடல். அவனை கூப்பிட்டு அவார்டு கொடுக்கறது என்ன, அவனை கூப்பிட்டு அங்க கௌரவ மெடல் கொடுக்கறது என்ன, அவனை கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது என்ன, இதெல்லாம் ஒரு கூத்து. அப்ப அல்லாஹ் இதெல்லாம் என்ன சொல்றான், அது ஹராமு, இது வந்து இப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறான். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கி அருளிய சட்டங்களை எவர்கள் மறைக்கின்றார்களோ, மேலும் இம்மையின் அற்ப லாபத்திற்காக அவற்றை விற்கின்றார்களோ, அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் நிரப்பிக் கொள்வதில்லை. இன்னும் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் உண்டு. அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறைக்க கூடாது. இதெல்லாம் நான் சொன்னல, அல்லாஹ் புனிதமாக்கினது மட்டும்தான் புனிதம், வேற எதுவும் புனிதம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ரூல். இது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா கஷ்டம் இல்லையா, இதுதான் ரூல். புரியுதா? இது உலகத்துக்கு நீ சொல்லணும், ஒரு முஸ்லீம் மேல கடமை. இது மறைக்க கூடாது. உன் கண்ணு முன்னாடி ஒரு செயல் இது மாதிரி நடந்துச்சுன்னா, நீ யாரு கிடையாது வீட்டுக்காவது போனீங்கன்னா உன் மேல கடமை என்ன, இதை மறைக்க கூடாது. அப்படி மறைச்சேனா அதுக்கு ஏன் நீ மறைப்ப? நீ போனதே ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்காக போயிருக்க, விருந்துக்கு போயிருக்க, பாக்குற அங்க இந்த மாதிரியான சில தப்பான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. இப்ப நீ அந்த இடத்துல என்ன சொல்லணும், கண்ணியமா அன்பா அவங்க எப்படி திருந்துவாங்களோ அது மாதிரி பக்குவமா சொல்லணும். அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரியும் அவங்கள நோவடிக்கிற மாதிரியும் சொல்லக்கூடாது. அவங்கள அல்லாஹ் சொல்றது தானங்க செய்யணும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் நீங்க கவனத்துல பாருங்க, இவ்வளவுதான். இது சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாப்பாட்டுக்கு அந்த வேலையை பார்ப்போம், இவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டோம்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்துல அல்லாஹ் இறக்குன ஒரு சட்டத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தோம், அது இவங்க மீறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம், நம்ம மறைச்சிட்டோம். மறைச்சிட்டு அப்படி அவற்றை, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்துட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அற்ப லாபத்திற்காக அவற்றை அவர்கள் விற்கிறார்கள். அற்ப லாபம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், நாளைக்கு நீ சாப்பாடு விட மாட்டான், அப்படி சாப்பாடு இல்ல அல்லாஹ் சொல்றான். உண்மையில் அவர்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேற எதையும் நிரப்பவில்லை. அப்படி தின்ன அது என்ன தெரியுமா, அது நெருப்பு. நாளைக்கு நரகத்துல உனக்கு நெருப்பு கிடைக்கும் இந்த செயலுக்காக. புரியுதா? அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீறப்படுறதை நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. புரியுதா? அப்போ அது வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். அப்ப சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னும் இறுதி தீர்ப்பு நாள். இது வந்து நான் ஒரு ஆங்கிள் தான் இதை சொல்றேன், இதுக்கு மல்டிபிள் ஆங்கிள் இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம், அதை மறைக்கிறது, துனியாவுடைய லாபத்துக்காக மறைக்கிறது, இது வந்து பல விஷயங்கள் இதுல இருக்கு. இன்னைக்கு வந்து அல்லாஹ் இறக்குனா எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு மறைச்சிட்டு இருக்கிறோம். புரியுதா? நான் சொன்னல, இந்த உம்மத்து நமக்கு ஒரு கடமை அல்லாஹ் சுமத்திருக்கான்ல, இந்த மனித குலத்திற்கு வந்து வழிகாட்டுவது, எல்லா துறையிலும் வழிகாட்டுவது. இப்படி நமக்கு ஒரு அரசியல் சட்டங்கள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறது மனிதர்களுக்கு நம்ம சொல்லி தரதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் என்ன பண்றது, சொல்லி தரதில்லை. ஏன் சொல்லி தரதில்லை தெரியுமா? சொல்லி கொடுத்தா பிரச்சனை வரும். அதான் சொன்னல, இந்த துனியாவை வேற ஒரு கூட்டம் ரன் பண்ணிட்டு இருக்கா, இது அல்லாஹ் வந்து அனுமதிக்கல. இந்த துனியாவுக்கு யாரு சொந்தம்? துனியாவும் துனியாவில் இருக்கக்கூடிய பொருட்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அல்லாஹ்வுடைய விருப்பப்படி தான் இங்க எல்லாமே நடக்கணும். இப்ப இது யார் மேல கடமை? அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நீ யார் நடப்பாங்க, நடக்கணும். முஸ்லீம் தான் நடப்பான், மத்தவங்கள நடப்பான். ஏத்துக்கிட்டவங்க தானே முதல்ல நடக்கணும். அப்ப ஏத்துக்கிட்டவங்க கிட்ட இனி இதை சொல்லணும். இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே துனியாவை நீங்க வச்சிருக்காங்களோ அந்த ஆட்கள் என்ன பண்ணும், கோச்சிக்குவாங்க.
அப்ப அதுக்காகவே முஸ்லிம்கள் என்ன பண்றது, இந்த மாதிரியான கடமைகளை சொல்லாமலே மெயின்டைன் பண்ணி துனியாவில் சேஃப்டியா இருந்துக்கிறது. அவங்க மதரசாவை 4 அடுக்கு கட்டுறது, புரியுதா? இந்த மதரசாக்கள், இந்த ஜமாத்துகள், இதெல்லாம் வந்து தங்களுடைய அந்த சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தீனை முஸ்லிம்களுக்கு சொல்லி தரது, புரியுதா? இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம். இப்ப இந்த குற்றத்தை செய்யறவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், பேச மாட்டேன் உங்கள்கிட்ட. பேச மாட்டேன்னா சந்தோஷப்படக்கூடாது. கயாமத் நாள்ல அல்லாஹ் பேச மாட்டானா? எவ்வளவு கஷ்டமான இடம் தெரியுமா? மலக்குகள்லாம் தயவுதாசனே காட்ட மாட்டாங்க, அடி பின்னு எடுப்பாங்க. அவங்களுக்கு ஆர்டர் என்ன தெரியுமா இருக்கும், ரைட்ல நிக்கிறவன விட்டுரு, லெப்ட்ல நிக்கிறவன அடி ஸ்டூலுக்கு எடுப்பாங்க. அல்லாஹ் சொல்லிருப்பான், லெப்ட்ல இருக்கிறவன அடி பின்னு எடுத்துருப்பான். நீ லெப்ட்ல எவன் இருக்கிறான்லாம் மலக்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. உனக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன அப்படின்னா நீ கெஞ்சணும் அல்லாட்ட, அல்லாஹ் கொஞ்சம் அடிக்கிறது நிறுத்த சொல்லலாம், மன்னிச்சிரு அல்லா, என்னை விட்டுரு அல்லா, இது நீ கெஞ்சுவ. அப்போ சொல்றான் அல்லாஹ், பேச மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டேன். தூய்மைப்படுத்துறது என்ன, போயிட்டு போதுன்னு உன் பாவங்களை விட்டுட்டு உன்னை கழிச்சு இந்த பக்கம் கூட்டிட்டு வர மாட்டேன். ஏன்னா அது அவ்வளவு பெரிய குற்றம். அல்லாஹ் இறக்குன அந்த சட்டங்களை இந்த உலகத்துக்கு நம்ம காமிக்காம அப்படி மறைக்கிறது, அது ஒரு சட்டமா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஷரியத்தை, ஒட்டுமொத்த தீனையே மறைச்சாலும் சரி, இது மிகப்பெரிய ஒரு குற்றம். இவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையும் விலக்கி வாங்கி கொண்டவர்கள். நரக வேதனையை சகித்துக் கொள்ளும் இவர்களின் துணிவு எத்தனை வியப்புக்குரியது. எல்லாம் சொல்றோம், அப்படியேங்கப்பா பெரிய ஆள்டா நீங்க, நரகத்தை கூட நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க, அதை கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த துனியாவுக்கு பதிலா, ரொம்ப பெரிய பலசாலிங்க தான் நீங்க. நக்கல் அடிக்கிறோம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் அவங்களை பார்த்து கிண்டல் பண்றேன் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு இது இந்த அளவுக்கு அல்லாஹ் மிரட்டுறான் அப்படின்னா அந்த வேலையோடைய டஃப்னஸும் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதம் எடுத்து சொல்லிடலாம், சொல்லிப்பாரு, சொன்னா அவ்வளவு பிரச்சனை வரும். அவங்க ஒன்றும் சும்மா பயப்படல. யாரு இந்த தலைவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தீனை மறைக்கிறாங்க அப்படின்னா சும்மா இல்லை, அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வரலாற்றுல நடந்துச்சு. எவ்வளவோ பேர் அடி எல்லாம். ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ண, ஆட்சியாளர் தேர்வு முஸ்லிம்கள் ஆலோசனைப்படிதான். பனு சாயிதா கூடத்தில் அபூபக்கரை தேர்வு செஞ்சாங்களே, முஸ்லிம்கள் மஷூரா பண்ணி தானே தேர்வு செஞ்சாங்க. இவரை போடலாமா அவரை போடலாமா, நீங்க சொல்லுங்க, இந்த குலத்துடைய தலைவர் சொல்லுங்க, அந்த குல, இப்படிதான் செலக்ஷன் பண்ணணும். ஆனா எப்படி நடந்தது செலக்ஷன், யசீதுடைய செலக்ஷனு, கழுத்துல கத்திய வச்சு மிரட்டப்பட்டு, சஹாபாக்கள் மிரட்டப்பட்டு பையத்து வாங்கப்பட்டுச்சு. எல்லா சஹாபாக்களும் பையத்து செஞ்சுட்டாங்க. பண்ணாம இருந்த ஒரே ஆள் யாரு, ஹுசைன். பையத்து பண்ணுங்கன்னா மாட்டேன்ட்டாரு. ஒவ்வொரு குழந்தையா அறுத்துட்டே இருக்கிறாங்க, அறுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. கடைசி ஒரு குழந்தைய கூட என்ன பண்றாரு, தூக்கி கொடுக்குறாங்க. இதையும் அருங்கடா, வேலை முடிஞ்சது. இந்த இதுல வரும்ல, அந்த சையதுக்கு கர்பலாமே வாதே நிபாதியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது என்ன அந்த பாட்டு வரும்ல, சையதுன்னு கர்பலாமே வாதே நிபாதி. 72 பேர் ஃபேமிலியில இருந்து அறுக்கப்பட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற ஒரே டிமாண்ட் என்ன தெரியுமா, ஓட்டு போட்டு யசீத கவர்மெண்ட், யசீத நாங்க தேர்வு பண்ணது சரின்னு ஒத்துக்கோங்க. முழு உலகமும் ஒத்துக்குச்சு, இவர் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. இவர் மட்டும் ஒத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த செலக்ட் பண்ண ஆள் தப்புண்டு. செலக்ட் பண்ண அந்த மெத்தடு இஸ்லாத்துக்கு முரணானது, அது குர்ஆனுக்கு முரணானது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்கள் தங்களுடைய காரியங்களை ஆலோசனை செய்து தேர்வு செய்வார்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்துக்கு ஆட்சியாளரை தேர்வு செய்யற அந்த மீனிங் இருக்குங்கிறது இந்த ஒரு நிகழ்வு மூலமா தான் இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு ஹுசைன் ஏன் செத்தாரு அப்படின்னு கேட்டா, அவரை ஓட்டு போட சொன்னாங்க, மாட்டேன்னாரு. ஏன் மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தீன் ஞாபகம் வந்துடும். எல்லாரும் பயந்து போய் விட்டுட்டாங்க. பயந்து உயிருக்கு பயந்து அப்படி உட்கார்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கா? இருக்கு. உயிரை காப்பாத்திக்கிற ஸ்டேஜ் வரும்போது அனுமதி இருக்கு. ஹராம் கூட இப்ப ஹலால் ஆயிடுச்சு, பன்னிக்கறி கூட இப்ப என்ன ஆகி போச்சு, ஹலால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு சொர்க்கத்துடைய தலைவர் ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, சொர்க்கம் அவருக்கு கன்ஃபார்ம். சொர்க்கத்துடைய லீடர் ரசூலுல்லாஹ் கூட இருக்க போறாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல டாப் சொர்க்கம் வேற எதுவும் கிடையாது. ஆனா நாளைக்கு சமுதாயத்துல எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்களேன்னு நம்ம என்ன நினைப்போம், யசீது செலக்ட் பண்ணாங்க, ஆலோசனை இல்லாம அவங்க அப்பா சொன்னாரு, மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ இப்படி ஒரு மெத்தட் இஸ்லாத்துல இருக்கு மாட்டிருக்கு, எல்லாரும் தான் ஓட்டு போட்டாங்க. அப்ப நம்மளை பார்த்து நம்ம தப்புன்னு சொன்னா நீ என்ன தப்புன்னு சொல்ற? சஹாபாக்களுக்கு தெரியாதா? சஹாபாக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா பேசுறேன்? ஆமா கரெக்ட் தாங்க. இந்த ஒரு சஹாபி ஓட்டு போடாதனால என்னாச்சு, இந்த எலெக்ஷன் இன்னி வரைக்குமே யாருமே என்ன, எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் அநியாயக்காரன்றாங்க. அவனை கலிஃபான்னு யாருமே இன்னி வரைக்கும் சொல்றது இல்லை. யார? யசீத. புரியுதா? அது உயிரை கொடுத்து சில இடங்கள்ல என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்லணும். இதெல்லாம் இந்த ஆயத்தோட மீனிங். அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்தை எவர் மறைக்கிறார்களோ அப்படின்னா நான் மறைக்க மாட்டேன், ஏன்னா நான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரன். புரியுதா? அதனாலதான் அவர் உயிரை அப்படி கொடுக்குறாரு. இதுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பயந்துட்டீங்க, ரிவர்ஸ் அடிச்சிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நரகம் உங்களுக்கு கிடைக்கும், நாளைக்கு மறுமையில உங்களை பேச மாட்டேன். இதெல்லாம் முஸ்லிம்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான். இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முழுக்க முழுக்க சத்தியத்துடனேயே வேதத்தை இறக்கி இருந்தும்
வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம் பிணக்குகளில் சண்டைகளில் மூழ்கி வெகு தூரம் சென்று விட்டதுதான். பல அடுத்தது என்ன சொல்றான் இதுல, இந்த மறைக்கிற அந்த வேலை ஏன் செஞ்சாங்க முஸ்லிம்கள், இதுக்கு முன்னாடி இருந்த உம்மத்தை பார்த்து சொல்றான். இந்த ஆயத்தை இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் இந்த குற்றத்தை செய்யல. ஆனா இன்னைக்கு இந்த வசனம் யாரையும் சேர்த்து கவர் ஆயிருச்சு, இன்னைக்கு நம்மளையும் சேர்த்து கவர் ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த குற்றம் நடக்கல. எந்த குற்றம்? அல்லாஹ்வுடைய தீனு என்னன்னே தெரியாம மனித குலம் போகல. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தீனு வந்து மறைக்கிறாங்க. புரியுதா? அல்லாஹ்வுடைய தீன்ல சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியும். நோன்பு வைக்கிறது தெரியும், புரியுதா? நம்ம வந்து யூரின் போனா சுத்தம் பண்ணுவோம்னு தெரியும், பக்ரீத் அன்னைக்கு ஆடு இருப்போம்னு தெரியும், வெள்ளிக்கிழமை தொழுவான்னு தெரியும். இதுதான் தெரியுமே தவிர உலகத்துல இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணா உலகம் நல்லா இருக்கும்னு அல்லாஹ் சொன்னது இன்னைக்கு உலகத்துல எவனுக்குமே தெரியாது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? நம்ம அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத யாருக்குமே சொல்லல. ஏன்? நம்ம வச்சிருக்கிற நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல கூட அந்த மாதிரி ரூலிங் இல்லை. அங்க கூட சில சட்டங்கள் தான் அல்லாஹ்வுடைய தீன் படி இருக்க தவிர முழுமையான பேக்கேஜ் அல்லாஹ்வுடைய தீன் படி இல்ல. இன்னைக்கு சவுதி அரேபியாவோட ஆடு வருது டிவில, ஐபிஎல் மேட்ச்ல எல்லாத்துலயுமே அவங்க ஸ்பான்சர் கொடுத்து பயங்கரமா ஆடு வருது. சவுதியை பாருங்கள், சவுதியோட அழகை பாருங்கள். எல்லாம் என்ன வருது? ஒருத்தன் மியூசிக் போட்டு இப்படி ஆடுறான், பட்டாசு வான வேடிக்கை இப்படி அடிக்குது, ஒரு கடலை காட்டுறான், ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆறை காட்டுறான், மலைகள் காட்டுறான், பேராசூட்ல குதிக்கிறது காட்டுறான். இதுதான் கல்ச்சரா? இதுக்காக தான் இப்ராஹிம் நபியோட கிப்லாவா? இந்த கூத்து நீ சுவிட்சர்லாந்துல போனா பார்க்கலாமே, இந்த கூத்து நீ நியூயார்க்ல போனா பார்க்கலாம். நீங்க கோவாவா காட்டுறேன்? இந்த உலகம் இங்க இருக்கே, கோவால இருக்கு, இந்த உலகம் இருக்கு. இங்க என்ன காட்டணும்? நம்ம அல்லாஹ்வுடைய தீனை காட்டணும். இங்க வந்து பார், மனிதர்கள் எவ்வளவு நிம்மதியா வாழ்றாங்கன்னு பார். இங்க பார், ஏழைகளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் பார். இங்க பார், முஸ்லீம் எல்லாருமே சகோதரன் வச்சிருக்கோம் பார். எவனும் வந்து இங்க பாஸ்போர்ட் கேட்கல, இங்க விசா கேட்கல, எல்லாத்தையுமே எப்படி சமம் பண்ணட்டும். இன்னைக்கு நம்ம முகத்துல யூரோப் கறி பூசுது. யூரோப்ல விசா கிடையாது. ஒரு யூரோப்ல இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு போலாம் விசா இல்லாம, பிரான்ஸ்ல இருந்து பிரிட்டனுக்கு போலாம் விசா இல்லாம. ஒரே ட்ரெயின்ல நீ பாட்டுக்கு உலக அந்த யூரோப் ஃபுல்லாவே சுத்திட்டு வரலாம். புரியுதா? எல்லாமே என்னங்கிறான், நம்மளாம் சகோதரங்கிறான். என்ன வெள்ள தோலாம் என்ன இருக்கு? உனக்கும் ஒயிட்டு நானும் ஒயிட்டு, நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறான். காரி துப்பிட்டான். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றான்ல, நீயும் களிமா நானும் களிமா நம்ம எல்லாம் ஒண்ணுங்கிறான். இவன் என்னங்கிறான், ஈரான்ல இருந்து நீ போனா விட்டுருவானா? செக் போஸ்ட் நிறுத்துவான். பேப்பர்ஸ் கொடுங்க ஜீமா. என்னடா பேப்பர் கொடுக்கணும் உனக்கு? என்ன பேப்பர் கொடுக்கணும்? நல்லா கொடுத்த ஒரே பேப்பர் தான், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பேப்பர் கொடுத்தா நீ விட்டுறணும். களிமா சொல்லிக்கிற முஸ்லீம் அவ்வளவுதான், விட்டுறணும், விட மாட்டேங்கிறான். இப்போ பேட் எக்ஸாம்பிள் நம்ம காமிக்கிறோம். நமக்கு மேல இவங்க பெட்டரா இருக்காங்க. சகோதரனா எப்படி வாழ்றது? ஒன்னா முகப்பத்தை கேட்டம் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கரன்சி. புரியுதா? யோரோன்னு ஒரு கரன்சி வச்சிருக்காங்க. 2000 இருந்து லான்ச் பண்ணி 20 வருஷமா நீ வச்சிருக்கான். யோரோன்னு ஒரே கரன்சி. யூரோ எடுத்துட்டு போய் நீ லண்டன்ல கொடுத்தனா செல்லும், பிரான்ஸ்ல கொடுத்தீங்கன்னா செல்லும், ஜெர்மன்ல கொடுத்தனா செல்லும், இட்டாலியில கொடுத்தீங்கன்னா செல்லும். இப்ப நீங்க சவுதியோட ரியால் எடுத்துட்டு போய் ஈரான்ல கொடுத்தனா செல்லாது, ஈரானுடைய ரியால கொடுத்து போய் நீ யூஏல கொடுத்தீங்கன்னா செல்லாது. என்ன? நம்மளாம் சகோதரர்கள். யாரை ஏமாத்துறீங்க? இப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய தீனை நீங்க உலகத்துக்கு காட்டுறீங்களா? ஏமாத்துறீங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நிச்சயம் இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முழுக்க முழுக்க சத்தியத்துடனே வேதத்தை இறக்கிடணும். ஒரு சமுதாயம்னா என்ன, எப்படி இருக்கணும், இதெல்லாம் அல்லாஹ் இறக்கிருங்க. ஆனா நீங்க மறைச்சிட்டீங்க. வேதத்தில் இறக்கி இருந்தும் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம் பிணக்குகளில் மூழ்கி வெகு தூரம் சென்று விட்டார்கள். சண்டை போட்டுக்கிட்டாங்க, தங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுல பிஸியா இருந்தாங்க. நான் கொடுத்த வேலையை தூக்கி போட்டுட்டாங்க. அதன் காரணமா இது நடந்துருச்சு. இது மிகப்பெரிய குற்றம். இதற்கு பரிசு என்ன? நரகம். அல்லாஹ் தான் சொல்றான். நரகத்தை கூட வாங்கிட்டு நீங்க உங்க ரூல்ஸ் பெருசா ஃபாலோ பண்றீங்க, யார் ரூல்ஸுக்கு ஓட்டமா போட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய வசனங்கள் பார்ப்போம். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.